ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு கோழிக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள். சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு ஒரு ஸ்பூன், இது ஜீரகம் ஒரு ஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, காஞ்ச மிளகாய் 4, அப்புறம் நறுக்கிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2, தக்காளி பெரிய தக்காளி 1. இப்போ கோழி கால் ஒரு 6 7 இல்லை 10 காலோ எடுத்துங்க. பட் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழியில் இருக்கிற காலினுடைய நகங்களை நல்லா நம்ம வெட்டி க்ளீன் பண்ணிடணும். இந்த கீழே அடிப்பகுதியில் முடி நிறையா இருக்கும். அந்த முடியெல்லாம் கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி 1க்கு 2 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு வைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இதை எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு, இஞ்சி அது போட்டு நான் அரைச்சி வச்சிக்கினேன். கொஞ்சம் மிளகு, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வானலை வச்சுட்டு வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. நம்ம கோழி கால்லையே அந்த எண்ணெய் பதம் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதுமானது. எண்ணெய் கொஞ்சம் சுட்டதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்தம்பயிறு போட்டது கொஞ்சம் போடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதுமே அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் போட்ட வெங்காயம், இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்துலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடணும். இதில் சீக்கிரம் வெங்காயம் வதங்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு போட்டுங்க. கல் உப்பு போட்டு நல்லா நம்ம கிண்டி விடும்போது இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வதங்கின வெங்காயத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழத்தை போட்டுட்டோம். இப்போ இதையும் நல்லா வதக்கிங்க. சின்ன வானல் நான் வச்சுருக்கிறதுனால நான் கேஸு ஃப்ளேம் அதிகமாக வைக்கலை. ஒரு மீடியமில் தான் வச்சுருக்கேன். மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும்.
அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் இதை கிளறி விட்டு நல்லா வதங்க வேண்டும். நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தக்காளி வெங்காயம் வதங்கந்து நல்ல நமக்கு ஒரு வாசனையை கொடுக்கும். நல்லா வதங்கிய பிறகு நம்ம இந்த வானிலையில் இருக்கிறத குக்கரில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோழி காலில் போட்டுடலாம். இப்போ குக்கரை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு சரி, அந்த கோழி காலில் எவ்வளோ தண்ணி ஊற்றலாம், அது முழுகிற அளவுக்கு ஒரு 4 டம்ளர், சின்ன டம்ளரில் 4 டம்ளர் ஊற்றிங்க. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா அந்த கோழி கால் முழுகி இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. அப்போ தான் அந்த கோழியினுடைய அந்த நான்வெஜ் வாசனை அடிக்காமல் இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ அந்த உப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் அந்த தண்ணியை ஒரு ஸ்பூனில் எடுத்து லீக் பண்ணி பாருங்கள், உப்பு தெரியும். இப்போ குக்கரை நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா போட்டு கலந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதுலேயே போட்டுடலாம். ஏன்னா திரும்பவும் ஒரு தடவை நம்ம போட்டு கொதிக்க வைக்க தேவையில்ல. ஸோ மிக்சியிலே எல்லாத்தையுமே அரைச்சதை குக்கரில் போட்டுடலாம். இப்போ மூடி வைங்க. வாங்க குக்கரை திறந்து பார்க்கலாம். கேஸ் போயிடுச்சு. சூப்பு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். திறக்க போகிறேன். திறந்துட்டேன். இதோ அருமையாக உங்களுக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அது ஒரு கிளாஸில் ஊற்றி அழகாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது எதுக்கு இந்த கோழிக்கால் சூப்பு அப்படின்னா, நம்ம முட்டியில் இருக்கு இல்லையா, ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலானாலே நமக்கு மூட்டு வலி வந்துடும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கோழிக்கால், ஆட்டுக்கால் சூப்பும் வைக்கலாம், கோழிக்கால் சூப்பும் வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டிக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.